இந்த மண்ணியாமைக்கும் நம்ம சரீரத்துல ஏற்படுகிற நோய்க்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. உங்க சிந்தனையில என்ன இருக்கிறதோ அது உங்க சரீரத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும், வெளிப்படும். தேவன் நம்மை எவ்விதம் படைத்திருக்கிறார் என்றால், தேவ அன்பினாலும் விசுவாசத்தினாலும் செயல்படுகின்ற முறையில் நம்முடைய சரீரத்தை, சிந்தனைகளை அவர் வடிவமைத்திருக்கிறார். இந்த மண்ணியாமை, இந்த கசப்பு, இந்த விரோதம் அதெல்லாம் உங்க சிந்தனைகளுக்குள்ள இருக்கும் பொழுது, நம்ம சரீரத்துல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும், நிறைய உறுப்புகள் இருக்கு, நமக்கு தெரியும் இல்லையா? இருதயம், நுரையீரல், கிட்னி, கண்கள், காது, நரம்புகள் ஏராளம். இது ஒவ்வொன்றுமே அமிலங்களினாலும் வேதியியல் பொருட்களினாலும் அது இயங்குகின்ற விதமாக தேவன் படைத்திருக்கிறார். நீங்க கோபப்படும் பொழுது பிரஷர் அதிகமாகுது. நீங்க மண்ணியாமை வைத்திருக்கும் பொழுது அல்சர் வருது. இன்னும் அநேக சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய சரீரத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த உணர்வுகள் நம்ம கிட்ட மாற மாற என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அமிலங்களோட சுரப்பு கூடி குறைகிறது. அதனாலதான் அந்த உறுப்புகள்ல பிரச்சனை வருது. நம்ம இந்த உறுப்புகளை சரி செய்யறதற்கு நம்ம மருந்து மாத்திரைகளை நம்ம எடுத்தாலும் இந்த சிந்தனைகள் சீராகாமல் அந்த நோய் முழுவதுமாக சரியாகாது. நம்முடைய சிந்தனைகள்ல தேவ அன்பு வெளிப்பட அந்த கசப்பு, விரோதம், வைராகியம், மண்ணியாமை, பகை, பொறாமை இதெல்லாம் மாற மாற அது நம்ம பலத்துல இல்லை. இப்போ நான் சொல்றது எதுவுமே உங்க பலத்துல நான் செய்ய சொல்லல, தேவனும் உங்க பலத்துல செய்ய சொல்லல. அவருடைய வல்லமையை நமக்குள் வைத்திருக்கிறார். அவருடைய இயல்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை சார்ந்து கொள்ள சொல்லுகிறார். அந்த அன்பை பற்றி பிடித்து கொள்ள சொல்லுகிறார். அந்த அன்பை வெளிப்படுத்த இடம் கொடுக்க சொல்லுகிறார். அந்த தெய்வ அன்பை கொண்டு உங்க சிந்தனைகள் மாற மாற டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் ஆகிறது. அது உருமாற உங்க சரீரம் இயல்பாகவே மாறுறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா.